எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம அவல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அவல் பார்த்திங்கன்னா மட்டை அவலுங்க. ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். பார்த்திங்கன்னா மண்டை வேலை இவ்வளோ எடுத்துக்கலாம். அதை கொட்டிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்து அந்த வெள்ளைக்கட்டியெல்லாம் கரையணும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து அந்த வெல்லமெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம அவல் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த வெள்ளைப்பாவுக்குள்ளேயே போட்டுக்கலாம். வெள்ளைப்பாவு வந்து ரெடியான பிறகு நம்ம அவல் போட்டு பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச மட்டையோடு சேர்த்துக்கலாம். இந்த அவல் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதையும் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டாலே போதும். அவல் பாயாசம் ரெடிங்க. சாமிக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து சாமிக்கு வச்சுட்டு வந்துடலாம். இப்போ அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்கு. நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.